ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியான முறுக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே முறுக்கு நிறைய பேருக்கு செய்யும்போது முறுக்கு வந்து கருப்பாக மாறிடும், இல்லைனா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் முறுக்கை எப்படி நல்லா வெண்மையாக அழகாக சுடலான்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வெண்மையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல உங்களுக்கு ஒரு சுவையாகவும் நல்ல ஒரு மொறுமொறுப்போடும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது நான் ரெகுலராகவே வருஷம் இந்த மெத்தடில் தான் நான் செய்வேனே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் தீபாவளிக்கு உண்டான முறுக்கு மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் மெயினாக காமிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 கிலோ அளவு உங்களுக்கு பச்சரிசி. இது வந்து நீங்கள் கடைகளில் வாங்கும்போது சாப்பாட்டு அரிசின்னு கேட்கக்கூடாது, மாவு அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். நீங்கள் வேணால் ரேஷன் அரிசி கூட பயன்படுத்திக்கலாம். ரேஷன் அரிசி மாவு அரிசி தான், அது உங்களுக்கு நல்ல மாவு போல் வரும். அது ரேஷன் அரிசியை எப்படி பயன்படுத்தணும்னு நான் இந்த வீடியோக்கு நடுவில் நான் சொல்கிறேன். அது கூட முறுக்கு நல்லா வெண்மையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கடிக்கும்போது மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே இறங்கும்போது நல்ல சுவையோடையும் இருக்கும். அது எப்பவுமே பச்சரிசி வந்து முறுக்குக்கு சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தினீங்கன்னா முறுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முறுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து பட்டுன்னு வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், பட்டுன்னு வந்து சிவந்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாமே நம்ம கவனமாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதை நம்ம ஒரு 3 தடவை இல்லைனா ஒரு 4 தடவை நல்லா கழுவிடுங்க. எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு முறுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெண்மையாக இருக்கும். இதை கழுவினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஊறிடுச்சு. ஊறின பிறகு மறுபடியும் ஒரு 3 தடவை நல்லா கழுவிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டை யூஸ் பண்ணியோ இல்லைனா ஏதோ வடிகட்டி யூஸ் பண்ணியோ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டு இந்த மாதிரி உலர விட்டுக்கலாம். நான் பொதுவாகவே இந்த அரிசி வந்து எப்பயுமே வெயிலில் தான் காய வைப்பேன். இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஃபேன் காற்றுல காய வைக்கக்கூடாது. காலையில் காய வச்சிங்கன்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் அது காஞ்சாதான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு. அதுமாதிரி மாவும் வந்து உங்களுக்கு முறுக்கு மாவு 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா வந்து சட்டுன்னு வந்து பூச்சி வச்சிரும். நல்லா அடிக்கிற வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காஞ்சிட்டு எடுத்து வச்சேன்னா அந்த முறுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால நான் ஃபேன் காற்றுல தான் உங்களுக்கு காய வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ காலையில் எடுத்து காய போட்டேன், நான் ஈவினிங் தான் எடுத்தேன் இதை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பதமாக காஞ்சிருக்கணும். இப்போ அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுக்க ஆரம்பிக்கணும். இது வந்து சிவரக்கூடாது, அது மாதிரி கருகிடவும் கூடாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சூடு ஏறினா போதும். சூடு ஏறும்போது நல்ல ஒரு மனம் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக அந்த கடாய் வந்து சூடாக இருக்கும் இல்லையா, அந்த சூட்டிலே ஒரு 100 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். உடச்ச கடலை சிவந்து வரவே கூடாது. அந்த சூட்டில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா வந்து சிவந்துருச்சு அப்படின்னாலே முறுக்கு வந்து உங்களுக்கு கருகின மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹீட்லேயே நீங்கள் இது மாதிரி வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும். இப்போ இந்த உடச்ச கடலையே எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த அரிசியோட சேர்த்துக்கலாம். அரிசியோட சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. எப்பயுமே இந்த அரிசியை மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா, இதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆனால் ஃபேன் காற்றுல காய வைக்காமல் நம்ம வெயிலில் நல்ல ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் காய வச்சுட்டு அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதம்னாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது. இந்த மாவில் நீங்கள் ஒரே ஒரு துண்டு வசம்பு மட்டும் போட்டு வச்சிங்கன்னா பூச்சி எதுவுமே வைக்காது. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் வறுத்து வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், இல்லைனா இடியாப்பம், புட்டு, அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு, நிறைய பட்டர் முறுக்கு, இல்லைனா ஓலப்பகடா, எல்லாத்துக்குமே இது வந்து இந்த மாவு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கடையில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து பருப்புலாம் இருக்கு இல்லையா, உளுந்து பருப்பு வறுத்து கூட இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கு செய்யலாம். அது கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இன்றைக்கி உளுந்து போடலை. உளுந்து போடாமல் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா உளுந்து போட்டோன்னா உங்களுக்கு பட்டுன்னு வந்து சிவரும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவந்து வரவே வராது. முறுக்கு நல்ல வெண்மையாக இருக்கும், பார்க்கவும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இதையும் சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ இதை நான் மிஷினில் கொடுத்து மொத்தமாக சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக 1 கிலோ மாவு எனக்கு தீபாவளிக்கு போகும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அதுமாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே பச்சரிசியோ இல்லைனா முறுக்கு மாவோ ஏற்கனவே யாரோ அரைச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து அரைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கோதுமை மாவு இல்லைனா கேழ்வரகு அந்த மாதிரி வந்து அரைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா உங்களுடைய முறுக்கு மாவு வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஒன்று பார்த்துக்குங்க. இந்த முறுக்கு மாவு மட்டும் இல்லை, நம்ம வெறும் பச்சரிசியை நம்ம அரைச்சாலும் சரி, அந்த மாதிரி அங்கேருந்து வரும்போது ஓப்பனில் இருந்து வச்சு எடுத்துகிட்டு வரணும். அதாவது மாவு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கெட்டி தட்டாது, அதுக்கப்புறம் பூச்சி வைக்காது. இன்னொன்று உங்களுக்கு மாவு கருத்து போகாது. கருத்து போகாமல் இருந்தாலே உங்களுக்கு எல்லா பொருட்களுமே எது செஞ்சாலும் உங்களுக்கு வெண்மையாகவே இருக்கும்.
இது இப்போ நான் அரைச்சிட்டு ஆற வச்சு, அதாவது ஒரு பேப்பரில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பரில் ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், சில்வர் டப்பாவில். இப்போ இதுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு தான் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன், ஏன்னா இதை நான் தீபாவளிக்கு பயன்படுத்தணும். இப்போ வேறு ஒரு பவுலில் இந்த 1 கப் மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா வந்து கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேருங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன், வெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதுவே நீங்கள் 1 கிலோவுக்கு செய்ய போகிறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க, பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறம் பட்டர், அதாவது வெண்ணெய் வந்து 50 கிராம் அளவுக்கு சேர்த்திங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மாவு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உதிர்ந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. தண்ணி நான் 1 கப் மாவுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த குழல், அதாவது முறுக்கு குழல் இருக்கு இல்லையா, அதுதான் நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் நேரடியாக தான் எண்ணெய் சட்டியில் விடுவேன். உங்களுக்காக இன்றைக்கி நான் வந்து இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நான் இதில் விட்டு காட்டுறேன். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெய் சட்டியில் போட்டுடலாம். இல்லைனா வந்து நம்ம கரண்டியில் கூட போட்டுட்டும் போடலாம். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவும் விடுறதா இருந்தாலும் விடலாம். அது அவங்கவுங்க சௌரியம். அது இந்த முறுக்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 நிமிஷம் தான் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு 3 முறுக்கா போட்டு எடுங்க. இப்போ பாருங்கள் முறுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெண்மையாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்து பண்ணலாம். தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் நல்ல வெண்மையாக இருக்கும். ஆனால் என்ன, தேங்காய் பால் சேர்த்தா ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் முறுக்கை வந்து சாப்பிடணும். இல்லைனா வந்து கொஞ்சம் அந்த கசடு தட்டணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்மெல் ஒன்று வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷன் அரிசி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியை நல்லா ஒரு 7 தடவை 8 தடவை நல்லா கழுவுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைங்க. மறுபடியும் ஊறினதுக்கப்புறம் ஒரு 5-6 தடவை கழுவுங்க. கழுவினதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு எப்பயும் போல் இந்த மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நான் உளுந்து பயன்படுத்தலை. உளுந்து பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். நான் கேரண்டி, அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை கொஞ்சமான மாவில் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக பாசிப்பருப்பு வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி செஞ்சால் மட்டும்தான் அதனுடைய சுவை வந்து உங்களுக்கு வரும். நான் இன்னும் நிறைய தீபாவளி ரெசிபிஸ், தீபாவளி ஸ்வீட்ஸ் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் இந்த சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.